ஹர ஹர மகாதேவ கீ. வணக்கண்டா பக்தாஸ். முன்னொரு காலத்துல ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கதை இல்லடா, இது வேற கதை. காதல் கதை. காதல்னா என்னன்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பேன். அதனால நான் சொல்ல போறது கிடையாது. கண்ணை மூடி செத்த நேரம் உட்காந்தேன்னா அப்ப காதல்னா என்னன்னு புரியுமான்னு கேட்டா அப்பவும் புரியாது. படம் முடிஞ்சிரும், கிளம்பி போயிடலாம். இதோ கூள்ளி போட்ட மாதிரி கூலா உட்காந்துட்டு இருக்கானே ஒரு அம்பி, அவன் தான் நம்ம ஹீரோ. இவன் வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் விஷ்ணு. எது? இல்ல, ஒழுங்கா சொல்லு, கேக்கல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொன்னோம். ஏன் திடீர்னு கூப்பிட்டு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்லெஸ்ன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்லெஸ்ஸா? I'm stuck between my parents and you. பேரண்ட்ஸா? ஆர்ட் ஃபார் யூவா? அதை நான் தான் சொல்லணும். I was trying to hold on as much as possible. ஆனா ஏய், இதுக்கு மேல இங்கிலீஷ்ல பேசி என்ன உருட்ட பாக்குறியா? நார்மலாவே பேசு. அது இல்லடா. I was trying to இப்பதான்டி சொன்னேன். இல்ல, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பிரேக்கப் பண்ணணும் முடிவோட தானே வந்திருக்க. கவலைப்படாதடா பக்தா, இதுவும் கடந்து போகும். இல்ல, காவால மச்சி, ஒரு 2000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுறா. எதுக்குடா? டேய், சரக்கு ஆர்டர் பண்ணி. என்ன யார் பண்ண சொன்னா? டேய், 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா. அது 2 ஆர்டர் பண்ணிருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிரு. டே, கேன்சல்லாம் பண்ண முடியாதுடா, ஆல்ரெடி வந்துருச்சுடா. டே, அனுப்பிச்சுட்றா மச்சி. சரி, அனுப்பி தொலைகிறேன். இதோட 2000 ரூபா ஆச்சு. மச்சான், சர்வர் டவுன் வருது. மச்சான், என்னடா சொல்ற? பண்றா ஏதாச்சும் பண்ணி விடுறா. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி விட்டுறா. ஏய், சாவச்சிருவானுடா. ஏய், பேசுறது கேக்குதா? வந்துருச்சா? வந்துருச்சுடா. மணி அடிச்சிடுச்சுடா அம்பி. உன்னை பார்த்த உடனே போயிடலாம் தான் இருந்தேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொன்னேன். போயிருக்கலாமே. ம் ம் போயிருக்கலாம் தான். ஆனா உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? பிரேக்கப்லேருந்து வெளில வர எனக்கு முழுசா 60 days ஆச்சு. ஹே, எனக்கு 69 days ஆச்சு அதுலேருந்து வெளியில் வரதுக்கு. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். You asked me for a chance to start a new romance. This is what I can do. வருத்தப்படாதடா அம்பி, அந்த மாமி உனக்கு வேணாம். ச்சே, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். இவளை மாமின்னு நினைச்சா நான் யாருன்னு காமிச்சிட்டா. Now I stop it.
இதனால தான் பசங்க குத்தணும்னு சுத்துறானுங்க. கத்தியில கபோதி. சரி விடு. ட்ரிங்க். யா, தேங்க்யூ. ஆக்சுவலி உனக்கு என் மேலே ஏதாவது ரிசைன்மெண்ட் இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சேன். எப்படியும் நீ மனசில் திட்டிட்டு தான் இருப்பேன்னு தெரியும். ஸோ நான் லூஸ் மாதிரி எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். என்ன இவ்வளோ மோசமாவா நினச்சிட்டு இருக்க? பின்ன வெல், பீப்புள் சேஞ்ச், ரைட்? சென்சிபிலிட்டிஸ், ஐடியல்ஸ் இதெல்லாம் இவால்வ் ஆகணும். மாறாமல் பழசை பிடிச்சே தொங்கிட்டு இருந்தா யாருக்கும் யூஸ் இல்லை. அதான் இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீ மாறாம அப்படியே தற்கொலையா சுத்திட்டு இருப்பேன்னு தான் நினைச்சேன். பட் யூ நோ வாட், ஆக்சுவலி யூ சேஞ்ச்ட் a lot பா. நல்லா போதையில் தான் தெளிவாகவே பேசுவேன். பரவாயில்லையே, நான் பேசுறதுல உட்காந்து லிசன் பண்ணுறேன். ஆனால் இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுறதை கேட்டிருக்கவே மாட்டேல. இனிமேலாவது டச்சில் இருக்கலாமா? ஹலோ. 2 minutes வந்துடுறேன். See you. போயிட்டாளா? நான் இவனை நல்ல பக்தான்னு நினைச்சேன். ஆனா இவன் ஒரு கரடின்னு கலாச்சாரம். ஹலோ, கமான் டார்லிங், ஐ எம் கமிங். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சி எனக்கு. அப்போ இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு கேட்டா, ஆமா, இந்த 2 கோமாளியோட கதைய காதல் கதையா சொன்னனே நான் ஒரு சரி, அடுத்த பஜனை என்னைக்குங்கிற தேதிய சீக்கிரம் சொல்றேன். பக்தால் பத்திரம்.